வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் போலீஸ் ஒரு பக்கம், பர்மா பசார் ஆட்கள் ஒரு பக்கம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்போது இப்ராஹிம் ராவுத்தர் வந்து தலைவராக இருக்கிறாரு. சரத்குமார்லாம் அப்போது இருக்காங்க, நல்ல நண்பர்கள். அப்போது அவர், விஜயகாந்த், ராதிகா மேடம் எல்லாம் சேர்ந்து, இவங்க பாலச்சந்தர், பாரதி ராஜா, KR எல்லாம் சேர்ந்து அப்பாவை கருணாநிதி கிட்ட, அவர் அப்பத்தி முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்கள், அவர்கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க, ராதிகா மேம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, போய் கமிஷனரை பார்த்து அவங்கள வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து சரத்குமார் அண்ணன், அப்பா, அப்புறம் ராதிகா மேடம், அப்புறம் இன்னும் ஒருத்தர், 4 பேரை வந்து அவங்க ஜாமீன்லேயே வெளியே விடுறாங்க. வெளியே விட்டு வந்த பிறகு கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கமலஹாசன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாம்பே போயிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கூட பண்ணலை. எப்படி இருக்கார் ராஜன், என்ன நடக்குதுன்னு தெரியாது. தமிழ் உலகமே கொதிச்சு போய் நிற்க சொல்ல கமலஹாசன் பாம்பேயில் இருக்கார். அப்போ தான் சொன்னார், கமலஹாசன் வர இடத்துக்கு ஸ்டேஜில் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்கன்னா. அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. பின்னாடி பார்ப்பீங்க, அதில் வந்து இருக்குது, அது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஐஸ்ரீ கணேஷ், அவங்க அப்பா வந்து ஐஸ்ரீ வேலன், அவரும் வந்து அப்பாவும் ஐஸ்ரீ வேலன், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் ஜெய் கணேஷ் எல்லாருமே வந்து இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் ஒரு தெரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் தான் அங்கே போகிறாங்க. எப்பவுமே வந்து ஒன்றா தான் அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ போவாங்க, நடிப்புக்கு சான்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து ஒரு நாடக ட்ரூப்லாம் போட்டிருக்காங்க, இளங்கோ கலைமன்றம் அப்படின்னு சொல்லி. அதன் மூலியமாக வந்து நாடகம் நடத்துவாங்க. அந்த நாடகத்தில் வந்து ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போவாங்க. அப்போது ஐஸ்ரீ கணேஷ் அவங்க அப்பா வந்து அவர் மறைந்த ஐஸ்ரீ வேலன், அவரும் அப்பாவும் வந்து ஊராக மதுரை, திருச்சி, தூத்துக்குடின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா போய் இது போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை வந்து எம்ஜிஆர் RK நகர் தொகுதியில் ஓகே எம்எல்ஏக்கு நிற்க வச்சு ADMKல ஐஸ்ரீ வேலன், ஐஸ்ரீ கணேஷ் அவங்க அப்பா அதில் வந்து ஜெயிக்கிறார். அப்புறம் தான் இங்கேருந்து அவர் அந்த பச்சைபாஸ் காலேஜ் பக்கம் வீடு மாற்றிக்கின்னு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க கொஞ்சம் சொல்ல எல்லாம் இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அப்பா மட்டும் பிறந்த இடமான பழைய வண்ணாரப்பேட்டை கப்பல் போடு தெருவிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து பெரிய பேரும் வாங்கி காமிச்சு, அவருக்கு வந்து ஒரு அடி ஏறினார்னா 10 அடி சறுக்கும்.